சாரியோட இன்ஸ்கர்ட் பார்க்க போறோம். சாரி ஸ்கர்ட் வந்து நாங்க எப்படி ரெடி பண்றதுன்னா, இப்ப 40 சுற்றளவு இடுப்பு சுற்றளவு 40 இன்ச்சஸ் இருக்கிற ஆட்களுக்கு தான் நாங்க எப்படி ஸ்டிச் பண்ண போறதுன்னு பார்ப்போம். இடுப்பு சுற்றளவு 40 மற்றும் 40க்கு உள்ள அப்படி இருக்கிறவங்க வந்து 6 பார்ட் ஜாயின் பண்ணி வந்து ஒரு சாரி ஸ்கர்ட் வந்து ரெடி பண்ணி கொள்ளலாம். இப்ப இடுப்பு சுற்றளவு 40க்கு மேல வந்துச்சுன்னா 7 பார்ட் 8 பார்ட் அப்படின்னு போய் கொண்டு இருக்கும். இப்ப வந்து 6 பார்ட்டுக்கு வந்து நாங்க எப்படி சாரி ஸ்கர்ட்டை வந்து ஸ்டிச் பண்றேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்டா வந்து அளவெடை எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நாங்க என்ன செய்யணும், இடுப்பு சுற்றளவு எடுக்கணும். நாங்க சாரி ஸ்கர்ட் டைப் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு இடுப்பு சுற்றளவு, செகண்ட் வந்து எங்கள்கிட்ட லென்த் எடுக்கணும். இவ்வளவுக்கு எங்களுக்கு வேணுமெட்டு லென்த் எடுக்கணும். ரெண்டையும் நான் எடுத்திருக்கிறேன். சரி வாங்க மெஷர்மெண்ட்டுக்குள்ள போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து சாரின்ற நீளம் வந்து நான் எடுத்தது வந்து 33 இன்ச்சஸ் தான் சாரின்ற நீளம். அதில் வந்து மேலே வந்து பட்டிக்கு வந்து 1.5 இன்ச்சஸ் கழிக்கணும். அதோட கீழே லேஸ் வந்து நான் 1.5 இன்ச்சஸ் லேஸில் வந்து எடுக்கிறேன். 1.5 இன்ச்சு லேஸ் எடுக்க 1.5 இன்ச்சியை கூட்டி மொத்தமாக கழிக்கணும். இல்லாட்டிக்கு 2 இன்ச்சு லேஸ் எடுத்தால் 2 இன்ச்சு போடணும். அப்போ இது வந்து 3 இன்ச்சு. 3 இன்ச்சியை கழிச்சா 30 இன்ச்சு. 30 இன்ச் வந்து சாரின்ற லென்த் எடுக்க போகிறேன். அதில் வந்து மேலேயும் கீழேயும் தையல் அளவு சேர்த்து அரை இன்ச் சேர்த்து 1 இன்ச். அப்போ 31 இன்ச்சஸ் வந்து லென்த். இடுப்பு சுற்றளவு வந்து 36 வந்து அந்த தையல் வந்து கொஞ்சம் லூஸாக மேலே வந்து லூஸாக இருக்கணும். அதுக்கு வந்து 4 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்து 40 இன்ச்சஸ். 40 வந்து 8ஆல் பிரிக்கணும். ஏன் 8ஆல் பிரிக்கிறேன்னு நான் பிறகு சொல்கிறேன். பிரித்தா 5 இன்ச்சஸ். அந்த 5 இன்ச்சஸில் வந்து அந்த எல்லாத்தையும் மூட்டி தைக்கிறதுக்கு வந்து அரை இன்ச்சஸ் கூட்டி 5.5 இன்ச்சஸ் எடுக்க போகிறோம் இடுப்புக்கு. சரியா, இப்போ வந்து நாங்கள் ஃபேப்ரிக்கில் வந்து கட் பண்ணுவோம் அதை. ஓகே, எப்படி கட் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் ஃபேப்ரிக்கை வந்து எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஒரு சைட் எடுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த சைட் எடுத்துனான்னு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியாது, நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஃபேப்ரிக் 2 மீட்டர் பப்ளின் துணி எடுத்தனான், இல்லாட்டிக்கு கொட்டன் பிளேனும் எடுத்துக்கொள்ளலாம். எங்களுக்கு சாரி ஸ்கர்ட்டுக்கு எடுத்துட்டு இதை வந்து நாங்கள் 2ஆ மடிக்கணும். துணி வந்து இப்படி மடித்து வரும். சரியா, இப்படி மடித்து வரும். சரியா, அப்போ 2 துணி. இதை வந்து அப்படி 2ஆ இந்த இப்படி அகலப்பாட்டில் மடிச்சுட்டு மெட்டதை வந்து 2ஆ மடிக்கணும். 2ஆ மடித்தா 4 பீஸ் இதில் வந்திருக்கு. 4 பீஸ் வந்திருக்கு. இப்போ அதை என்ன செய்ய போகிறோம்டா, ஏன் அதை நான் 8ஆல் பிரிச்சேன்னு உங்களுக்கு இப்போ சொல்லித்தர்றேன். சரியா, 4 பீஸ்ண்டா இங்கால இருந்து வந்து இங்கால சைட்ல இருந்து வந்து இடுப்புக்கு ஒரு 5.5 இன்ச்சஸ் எடுப்போம். அங்கால சைட்ல இருந்து வந்து நாங்கள் 5.5 இன்ச்சஸ் எடுப்போம். அப்போ இங்கால 4 துணி, அங்கால 4 துணி. சரியா, அப்படி வர்றதால நாங்கள் 8ஆல் பிரிச்சுனாங்க. 4 4 8 8ஆல் அந்த 40 இன்ச்சஸை பிரித்து தான் நாங்கள் இந்த இடுப்பு சுற்றளவு எடுத்துருக்குறோம். சரி, இப்போ நான் துணியை மடித்து போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டிய வேலைன்னா, இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு கோடு கீறணும். ஏனெண்டா நேராக வந்து நாங்கள் துணியை வெட்டி கொள்றதுக்கு இதை வந்து எங்களுக்கு தேவையில்லை. இதை நாங்கள் வெட்டி கொள்வோம். வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, கீழே வந்து 31 இன்ச்சஸ் எடுக்கணும்னு சொன்னோம். அப்போ அளந்துட்டு வர போகிறோம். டேப்பால் அளந்து பாருங்க, காட்டுறேன். சின்ன மேசைன்றதால உங்களுக்கு அது விளங்காது, நான் காட்டுறேன். 31 இன்ச்சஸ் எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு கோடு கீற போகிறேன். சரியா, நேராக வச்சு ஒரு கோடு. சரி, இப்போ அங்கால சைட்ல இருந்து, அதாவது வந்து எடுத்த துணியில வந்து இங்கால சைட்ல 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ண போகிறேன். இந்த சைட்ல வந்து 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுவோம். இடுப்பு சுற்றளவுக்கு கீழே இங்கால பக்கம் மடிச்சே இருக்கட்டும். ஏன்னா வந்து இடுப்பு பட்டிக்கு கரெக்டாக இருக்குது. நான் எப்படியும் 2 மீட்டரை விட கொஞ்சம் கூட துணி தான் எடுத்திருக்கிறேன். இது அப்படியே கடையில் கட் பீஸாக இருந்ததால் நான் அப்படியே வேண்டிட்டு வந்தேன். ஓகே, இதில் ஒரு 5.5 இன்ச்சஸ் குறிச்சிட்டு 2 5.5 இன்ச்சஸையும் வந்து மூட்டை போகிறேன். சரியா, இப்போ
இப்போ வந்து இது இங்கால பக்கம் குறிச்சிருக்கிறேன் சரியா. இங்கால சைட் குறிச்சேன்டா அது வந்து இங்கால சைட்ல கடைசியில தான் நாங்கள் குறிச்சிருக்கோம் சரியா. இப்போ வந்து நாங்கள் ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்கள்கிட்ட பெரிய மீட்டர் கோடு இருந்துச்சுன்னா நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். எனக்கு அந்த மீட்டர் கோடு இருக்கு, அதுல ஜாயின் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஜாயின் பண்ணிட்டு வந்தா சரி. சரி அவ்வளவுதான் வேலை. இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுக்கிறது தான். ஃபர்ஸ்டா வந்து இந்த துண்டை கட் பண்ணுவோம் கீழ் பகுதியை சரியா. சரி மெட்டது அங்கால சைட்ல முனைய கட் பண்ணுவேன். சரி இப்போ வந்து நாங்க சைட்ல கோடு கீறின அந்த க்ராஸை வந்து கட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த க்ராஸை வந்து இப்படியே லைனுக்கு நாங்க கீறி வச்ச லைனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிட்டு எடுக்கலாம். சரி இப்போ என்ன செய்வோம்னா இங்கால நாங்க வந்து நேர்பகுதியா வரும் சரியா. இங்கால பக்கம் வந்து ஒரு கோர்னர்ல வரும். இந்த கோர்னர்ல வந்து நாங்க இந்த கோர்னர்ல இருந்து அந்த கோர்னர் மட்டும் 31 இன்ச்சஸ் கட் பண்ணும்போது அளக்கும் போது ஒரு கொஞ்சம் இது வந்து மிஞ்சிடும். இவ்வளவு துணிக்கிட்ட மிஞ்சி இவ்வளவு இப்படியே ஹேவா வடிவா வளைச்சு கட் பண்ணுவோம். சரி இப்ப பாருங்க நான் கட் பண்றேன் இதுல உங்களுக்கு. சரி அதே போல மற்ற சைட்லையும் 31 இன்ச்சஸ் அளந்து எடுத்துட்டு அங்கால கட் பண்ணுவோம். கட் பண்ணா சரி. இப்போ வந்து சாரி ஸ்கர்ட்டுக்குரிய அந்த 4 பார்ட்டையும் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி அடுத்தது என்ன செய்ய போறோம்னா நான் அந்த மிஞ்சில துணி எடுத்து வச்சிருந்தானே அந்த துணியை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அதுல வந்து நாங்க 4 இன்ச்சுக்கு பட்டி தைக்க போறோம். ஏன் 4 இன்ச்சுக்கு பட்டி வெட்ட போறோம்னு கேட்டீங்கன்னா 1.5 இன்ச்சு அதாவது வந்து நாங்க 1.5 இன்ச்சுக்கு பெல்ட் தைக்க போறோம்னு நான் முதல் சொன்னேன். அப்போ 1.5 இன்ச்சை வந்து ஃபோல்ட் பண்ணி தான் தைக்க போறோம். அப்போ ஃபோல்ட் பண்ணி தைக்கும் போது 1.5 இன்ச்சு 3 இன்ச்சு மற்றது 2 சைட்டும் அடிக்கிறதால கீழே 1/2 இன்ச்சு அங்கால சைட்டும் 1/2 இன்ச்சு அப்படின்னா 1 இன்ச்சு மொத்தம் 4 இன்ச்சு. அப்போ பெல்ட்டுக்கு வந்து 4 இன்ச்சியை இதில் கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். சின்ன மேசின்றதால உங்களுக்கு விளங்காது. ஒரு கணா திருப்பியும் அதை பேட்டர்ன்ல கீறிட்டு உங்களுக்கு அதை நான் சொல்லி தர்றேன் கட் பண்ற முறைய சரியா. இப்போ இந்த 4 இன்ச் பெல்ட்டையும் கட் பண்ணி எடுத்தா சரி. மற்றதா அதுக்குரிய லேஸ் வேணுனீங்களா சரி, இல்லாட்டி நீங்க கீழே இதே க்ளோத்ல வந்து ஃப்ரில் வச்சு தச்சு கொள்ளலாம், அது உங்களோட விருப்பம். ஓகே ஓகே காய்ஸ், இப்படி ஒரு ஷேப்ல வந்து எங்களுக்கு அந்த ஸ்கர்ட் வரும். இதுல வந்து 2 பீஸ் வரும். இது வந்து முதலாவது ஃப்ரண்ட் பீஸ். அப்ப வந்து நாங்க இந்த ஃப்ரண்ட் பீஸை வந்து ஸ்டிச் பண்ணிட்டு அடுத்த பீஸையும் ஸ்டிச் பண்ணிட்டு மற்றதை நாங்க எப்படி ஸ்டிச் பண்றது சொல்லி தர்றேன். ஓகே ஓகே காய்ஸ், இப்போ வந்து இந்த பக்கத்தை வந்து நாங்க ஸ்டிச் பண்ணிட்டோம் சரியா. இந்த பக்கத்தை வந்து நாங்க மூட்டி ஸ்டிச் பண்ணி அதை பின்னுக்கு இருக்கிற இதை வந்து மடிச்சு இங்கால பக்கம் மடிச்சு இங்கால பக்கத்துல ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே வந்துருவோம். வந்தா இப்ப எங்கள்கிட்ட 2 பீஸ் இருக்கு. 3 பீஸை வந்து நாங்க இதுல ஒன்று 3 பீஸ் வந்து ஜாயின் பண்ணி 2 பீஸ் ஆக்கிட்டோம். இப்ப இந்த 2 பீஸ் என்ன செய்ய போறோம்னா இப்படி ஜாயின் பண்ண போறோம். இங்கால சைட்டுக்கு ஜாயின் பண்ண போறோம். ஃபர்ஸ்டா வந்து ஒரு சைட் ஃபுல்லா ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டு மெட்ட சைட்டை எப்படி ஜாயின் பண்றேன்டா அது ஜாயின் பண்ணிக்க ஒரு கொஞ்சம் இடைவெளி விடுவோம் சரியா. இவ்வளவு இடைவெளியை வந்து விட்டுட்டு
இவ்வளோத்தையும் விட்டுட்டு அங்கால ஜாயின் பண்ணி தைக்க போறோம். ஏன் இவ்வளவு விட போறோம்டா, எங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேஸ் நாங்க இங்கால கட்டுறதுக்கு வச்சிருக்கோம். அது லேஸ் கட்டுறதுக்கு வந்து நாங்க இந்த இவ்வளவு இடைவெளியை வந்து நாங்க விடுவோம். சரி, இதை வந்து இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு மேல பட்டி ஸ்டிச் பண்றதுக்கு போவோம். ஓகே, பட்டியை வந்து ஸ்டிச் பண்ண போறோம். இங்கால கரையில வந்து நாங்க எல்லாத்தையும் தச்சு எடுத்துட்டோம். தச்சு எடுத்தோன்னு வந்து இவ்வளவு இடைவெளியும் விட்டு தான் தச்சு எடுத்தோம். இப்போ பட்டி ஜாயின் பண்ணிக்க வந்து 4-5 பட்டி எடுத்தோம். அதை டபுளா மடிச்சு ஃபர்ஸ்டா நாங்க ஜாயின் பண்ணிக்க என்ன செய்வோம், இந்த பக்கத்தை அப்படியே மடிப்போம். மடிச்சு இதை டபுளா மடிச்சுட்டோம். மடிச்சு இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வர போறோம். சரியா, இப்படி வச்சது அது வந்து இதை வந்து உள்ளுக்க வச்சு ஸ்கர்ட்டுக்குள்ள வச்சு இஞ்சால பக்கத்தால ஸ்டிச் பண்ணிட்டு இப்படியே வருவோம். ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில முடிக்கையும் இதுல நாங்க ஒரு மடிப்பு போட்ட மாதிரி அதுலயும் ஒரு மடிப்பு போட்டு தைச்சிடுவோம். இது வந்து ஆர்கன்ஸா லேஸ். இந்த லேஸை வந்து நான் கீழே வச்சு தைக்க போறேன். ஓகே, சாரி ஸ்கர்ட்டை வந்து ஃபுல்லா தைச்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நீங்க ஆரம்ப நிலையில வந்து உங்களுக்கு எந்த தையலும் தெரியாட்டிக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்டா வந்து சாரி ஸ்கர்ட்ல இருந்து போங்க. சாரி ஸ்கர்ட் வந்து ரொம்ப ஈஸி. சாரி ஸ்கர்ட்ல இருந்து போய் நீங்க தைச்சு பழகிக்கொள்ளுங்க. சாரி ஸ்கர்ட் வந்து ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதான் அந்த சாரி ஸ்கர்ட். நாங்க இந்த லேஸ் அடிக்க கூட பிரட்டிட்டு இங்கால பக்கம் தான் இதுல ஒரு ஸ்டிச் ஒன்று பண்ணினா அது கொஞ்சம் நல்லா நீட்டா நிற்கும். அப்ப எல்லாரும் லேஸ் தைக்கும் போது பட்டி தைக்கும் போதெல்லாம் அப்படி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அதோட ஸ்ட்ராங்கா நிற்கும். ஓகே, இதான் அந்த சாரி ஸ்கர்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.